புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். சர்வதேச பெண்கள் தினமான இன்றைய தினம் பெண்கள் உங்கள் அனைவருக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். புதியுகம் தொலைக்காட்சி சார்பாகவும் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சி சார்பாகவும் பெண்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக பெண்கள் தினமான இன்றைய தினம் பெண்களினுடைய நலன், பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர், ஹாப்பி விமென்ஸ் டே உங்களுக்கு. நன்றி. உங்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி மேம். பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனை வந்தாலுமே, இப்போது ஒரு ஃபேமிலி டாக்டர் கிட்ட போனால் கூட பெண்கள்னு வரும்போது மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, கைனோ போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கர்ப்பப்பை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதில் ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக இருந்தாலே அவங்களுடைய ஆரோக்கியம் அது சார்ந்து இருக்கிறதாவும் டாக்டர்ஸ் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மைதானா? கர்ப்பப்பை அப்படின்றது இதை எப்படி ஒரு பெண் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்? ஓகே, நிச்சயமாக. அதாவது பெண்கள் பொதுவாகவே எல்லாருமே நம்ம எதில் கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கணும், நம்மளுடைய ஹேர் நல்லா இருக்கணும், ஹேர் டெக்ஸ்சர் நல்லா இருக்கணும், ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு ஷைனிங்காக பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம மோஸ்ட்டாக லேடிஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. முகத்தில் ஒரு பிம்பிள்ஸ் வந்தால் கூட க்ரீம்லாம் மாற்றி யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய இன்டர்னல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய ஆரோக்கியம்தான் வெளிப்புற ஆரோக்கியத்தை நமக்கு காட்டும். அதாவது குறிப்பாக பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கர்ப்பப்பை ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்குன்னு ஒரு கவனம் நம்ம செலுத்தணும். ஒரு பெண் பூப்படைந்த முதல் மாதம் மட்டும் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்குறோம். அந்த ஒரு மாதம் மட்டும் ஸ்பெஷலாக ஒரு கேர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப்பில் உணவாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃபஸ்ட்டு மாதம் ஒரு குழந்தை முதல் மாதம் பூப்படைந்த உணவு நம்ம கண்டினியூ பண்ணுறதில்ல. அந்த ஒரு மாதம் மட்டுமே அந்த குழந்தைக்கு தேவையான சத்தான உணவுகள் கொடுப்போம். டெய்லி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும் கொடுப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ரொட்டீன் லைஃப்க்கு நம்ம மாறிடுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, பலவீனம், உடம்புல தேவையான சத்துக்கள் இல்லாததுனால குழந்தைக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், மாத விலக்கில் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாற்றத்தினால என்ன ஆகுதுன்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சில குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே மீசை வளரும், தாடி வளரும், உடம்பு ஃபுல்லாக ரோமங்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். உடம்புல ஹார்மோனுடைய மாற்றங்கள்னால வரக்கூடிய பிரச்சனை. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது முக்கிய காரணம். நம்முடைய உடலுக்கு எதிர்மறையான உணவுகள் நம்ம எடுக்கிறதுனால தான் நிச்சயமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால உடல் எடை அதிகமாகுது. இப்போது நம்ம ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பீஸா, பர்கர், நூடுல்ஸு, அதே மாதிரி பேக்கெட்டில் வரக்கூடிய உணவுகள், இது மாதிரி உடம்புக்கு கேடடையக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கிறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு முக்கிய காரணம். இப்போது கர்ப்பப்பையும் பார்த்திங்கன்னா அப்படின்னா பெண்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். எலும்புகளுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், இருதயத்தோடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், கர்ப்பப்பை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் அட்டாக் பார்த்திங்கன்னா பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி சதவீதம் காமிக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் கர்ப்பப்பையில் நமக்கு அந்த ஹார்மோன் செக்ரீஷன்ஸில் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த ஹார்மோன்ஸ் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றது ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது அந்த இருதயத்துடைய பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு இருதயத்தையும் காக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது நம்மளுடைய கர்ப்பப்பை. ஸோ கர்ப்பப்பையில் அந்த ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன்ஸ் எலும்புகளாக இருக்கட்டும், அதே மாதிரி இருதயத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ அதனால் நம்ம அதற்குன்னு ஒரு தனியான ஒரு கேர் கொடுக்கணும்.
இப்போ யூட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா உணவு முறைகளில் இப்போ பூப்படைந்த முதல் மாதத்தில் நம்ம என்னெல்லாம் கொடுப்போம்? ஆரோக்கியமான உணவுகளில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா உளுந்து. முக்கியமாக கருப்பு உளுந்து வந்து களி மாதிரி பண்ணி நல்லெண்ணெயில் கலந்து வந்து கொடுப்பாங்க. கர்ப்பப்பைக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும், இடுப்பு எலும்புகள் வந்து வலுவாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கருப்பு உளுந்து வந்து அடிக்கடி வந்து மாதமே வந்து எடுத்துக்கணும். அந்த முதல் மாதம் மட்டும் கிடையாது, மாதமும் கூட அந்த கருப்பு உளுந்து களி வந்து எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். செவ்வாழை பழம் கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாழைப்பூ கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்துள்ள அனைத்து விதமான உணவுகளில் கவனம் செலுத்தணும். பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், கருவேப்பிள்ளை, இனிப்பு வகைகளில் வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு பனவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி உணவுகள் எடுத்தாலே கர்ப்பப்பை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிற ஒரு மூலிகை கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதே மாதிரி எள்ளு உருண்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மாதம் வெளியேற மாதிரியான சத்தான உணவுகள் எடுத்துக்கணும். உணவிலேயே வந்து இந்த ரெகுலரான சைக்கிள்ஸ் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ உணவில் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை கடைப்பிடிக்கிறது அவசியம். அதற்கு அடுத்து உடல் உழைப்பு. அதாவது குறிப்பாக நம்மளோட கர்ப்பப்பை வந்து பார்த்திங்கன்னா வயிற்றோட அடிப்பாகமில் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணியிருக்கக்கூடியது வந்து இடுப்பு எலும்புகள். ஸோ சேஃபான ஒரு இடத்துல இருக்கணும், கர்ப்பப்பைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பெல்விக் போன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெல்விக் போனுக்குள்ளே தான் இந்த யூட்ரஸ் வந்து சேஃபாக இருக்குது. ஸோ அந்த அடி வயிற்றில் வந்து இருக்குது. அப்போது அடி வயிறு அசைவு கொடுக்குற மாதிரியான எல்லா வேலைகளும் செய்யணும். அதற்கு குனிஞ்சு நிமிர்ந்து எல்லா வேலைகளும் செய்யணும். குறிப்பாக நம்ம சிம்பிளான ஒரு விஷயம் வந்து இப்போ யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. எல்லாருமே தரையில் சமணங்கால் போட்டு உட்காந்து கீழே குனிஞ்சு நிமிர்ந்து சாப்பிடணும். நம்ம என்ன டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிறோம், சிட்டிங்லேயே நம்ம இருக்கிறதுனால இந்த வயிறு பகுதி வந்து மடங்கி விரியறது இல்லை. ஸோ அதனால் இடுப்பு பகுதிகள் அசைவு கொடுக்குற மாதிரியான உடல் பயிற்சிகள், வேலைகள் வந்து நம்ம செய்கிறது அவசியம். ஸோ உணவு வந்து ஆரோக்கியமாக எடுத்துக்கணும், உடல் உழைப்பும் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கடுத்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். வாரத்தில் ஒரு முறை நிச்சயமாக பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். நல்லெண்ணெய் வந்து உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும், குறிப்பாக தொப்புள்ளையும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அடி வயிற்றுலையும் வந்து நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி குளியல் எடுக்கணும். சூடு வந்து அதிகமாக இருக்கும், மூளைச்சூடு, உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாரத்தில் ஒரு முறை சனி நீராடு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகணும். அதற்கடுத்து முறையான உறக்கம், அதற்கடுத்து பிராணாயாம பயிற்சி. அதாவது மனசும் சரி நம்மளுடைய உடலும் சரி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. குறிப்பாக பெண்கள் வந்து அந்த மாதவிலக்கு டைமில் நமக்கே வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியான ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். மூட் ஸ்விங்க்கு போயிடுவோம். நம்ம அந்த ஹார்மோன்ஸ் சுரப்பிகள்னால நமக்கு அப்பப்போ மைண்டும் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ், பிராணாயாம பயிற்சி நிச்சயமாக கடைப்பிடிக்கணும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம வாழ்ந்துட்டோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எப்படி நம்ம யூரின் ஃப்ரீயாக போகிறோம், மோஷன் ஃப்ரீயாக போகிறோம், நல்ல வேர்வை நல்லா வரணும்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி மாதம் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளும் மாதம் வெளியேறிடணும். அப்போ கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு ஃப்யூச்சரில் வராமல் தடுக்கணும் அப்படின்னா ரெகுலரான மாதவிலக்கு ஏற்படுவதற்கான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா, மருந்து மாத்திரைகள் இல்லாமல் உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம வாழ்க்கையை மாற்றும் பொழுது நிச்சயமாக கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். திவ்யா பேசுறேன். எந்த ஊர்ல இருந்துமா? திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்க வயது என்னம்மா? என் வயது 32. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் மேம். தலையில வந்து ஸ்கால்ப்ல சொரியாசிஸ் இருக்கு மேம். 7 வருஷமா இருக்கு மேம். சரிங்கம்மா. சரி, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சோம் மேம், ஹோமியோபதியில. ஆனா சரி வரல மேம், அப்படியே தான் இருக்கு மேம். சரி, தொடர்ச்சியாக சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்லை மேம், ஸ்டாப் பண்ணிட்டேன் மேம், சரியாகலை. சரி, ஓகே, கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க. அதாவது நம்மளுடைய உடம்பில் ஒரு சில பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா மருந்து ஆரம்பித்து ஒரு வாரம் 10 நாள்லேயே நமக்கு முழுசாக குணமாயிடணும்னு நம்ம நினைக்கிறோம். அது இயல்பு தான்.
எல்லாருக்குமே வந்து மருந்து சாப்பிட்ட உடனே நமக்கு சரியாயிடணும், உடனே ஃபாஸ்ட்டாக சரியாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இயல்பான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் நமக்களுடைய அதற்கான அந்த தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அது வரைக்கும் நம்ம மருந்துகள் வந்து எடுக்கணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், டாக்டர் வந்து சொல்லுவோம் 1 மாதம் வரை எடுத்துக்கோங்க, 3 மாதம் வரை எடுக்கணும், 6 மாதம் 8 மாதம் வரையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணால் நிச்சயமாக இதிலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ இதை சரியாக நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படும். அதாவது இப்போது சரும நோய்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக இந்த சோரியாசிஸை வந்து நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மூட்டுகள்லையும் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ 7 இயர்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நாள்பட்ட பிரச்சனைகளாக தான் இருக்குது. இதற்கு நீங்கள் முறையான சிகிச்சை முறை எடுத்தால் நிச்சயம் சரி பண்ணிக்கலாமா? இப்போ நான் வீட்டில் இருந்தபடியே ஒரு சில வழிமுறைகள் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆனால் இதற்கு முறையான சிகிச்சை முறை எடுத்திங்கன்னா நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெட்பாலை இலைகள் வந்து கிடைக்கும். அதை தேங்காய் எண்ணெயில் நல்லா ஊற வச்சு வெயிலில் வந்து ஒரு 48 டேஸ் வச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் வந்து நல்ல கலர் ப்ளூயிஷ் கலராக மாறிடும். இந்த எண்ணெயை வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும், தலையை தாண்டி ஒரு சிலருக்கு வந்து காது மடல்களுக்கு பின்னாடியும் கழுத்துகளையும் இந்த பாதிப்பு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ நல்லா இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சீயக்காய் கொண்டு தலை குளிங்க. உள்ளுக்கு பரங்கிப்பட்டை, சிவனார் வேம்பு, கருஞ்சீரகம் இந்த 3 மூலிகையும் சம அளவு எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சு ஒரு 5 கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி 2 வேளை எடுத்துக்கோங்கம்மா. இதில் நல்ல முன்னேற்றம் வந்து உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ்க்கு நம்ம 4 தலைமுறைகளாக மூலிகை மருந்துகளை நம்ம சரி பண்ணிகிட்ருக்கோம். கவலைப்படாதீங்க. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் சோரியாசிஸ்னால் பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகள் கூட நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து குணமாயிருக்காங்க. திருச்சியில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. அங்கே நேரில் போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மருந்துகள் ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு 10 நாட்கள்லேயே அந்த நோயோட அறிகுறிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். மருத்துவர்கள் 6 மாதம் வரைக்கும் 8 மாதம் வரைக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் அன்கால், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் லாவண்யா. எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, கேக்குதுமா? பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? 32 ஆகுது. 32. உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு மூச்சு ரொம்ப வாங்குது மேம். சரிங்கம்மா. ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க மேம். சரிங்க. ஒரு 6 மணி அது மாதிரி விடிகாலம் ஏஞ்சுன்னா மூச்சு விடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். சமையல் செய்யும் போது கூட அப்படியே அடப்பா இருக்கு மேம். சரி, ஓகேம்மா, கவலைப்படாதீங்க. இந்த ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான ஒரு கஷாயம் வந்து கொடுக்குறோம். இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது நாள்பட்ட பிரச்சனைமா. நுரையீரலில் உங்களுக்கு அந்த சுவாச குழாய்களில் சளிகள் வந்து தங்கி இருக்கும். அதனால தான் ஒரு இறுக்கமான ஒரு நிலை, மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அலர்ஜிகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு உணவுகள் அலர்ஜி இருக்கும், ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும். வீட்டில் ஏதாவது செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்க, அதில் இருக்கக்கூடிய ரோமங்களை சுவாசிக்கிறதுனால வரலாம், பரம்பரையாக வரலாம், வாசனையான ஒரு பொருட்களை வந்து முகரும் பொழுது வரலாம். ஸோ இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது தொடர்ச்சியான மூலிகை மருந்துகள் ஒரு 3லிருந்து 6 மாத காலம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்துட முடியும். இந்த சுவாச குழாய்கள் வந்து சுருக்கங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த அலர்ஜினால் ஒவ்வொரு சுவாச குழாய்கள்லையும் அந்த சுருக்கம்னால நமக்கு முறையான அந்த ஆக்சிஜன் சப்ளை போகாமல் இருக்கிறதுனால தான் இந்த வீசிங் சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ இதற்கு அந்த ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து முழுவதும் குணப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக இதை சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாண்டிச்சேரியில் இருக்குது. அங்கே நேரில் போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ இந்த 6 மாநிலங்களில் ஆர்ஜிஆர் மருத்துவமனைகள் இருக்குது. நேரில் போய் சிகிச்சை எடுங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய கஷாயங்கள் எடுக்க ஆரம்பித்து 1 வாரத்திலேயே நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கிருமி தாக்கம் முற்றிலும் குறைய ஆரம்பிக்கும். கோழைகளும் வெளியேற ஆரம்பிக்கும். உள் மருத்துவம் மற்றும் வெளி மருத்துவம் இந்த 2 சிகிச்சைகளும் சேர்த்து ஒரு 6 மாத காலம் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் காயத்ரி மேடம். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் சிஸ்டருக்காக கேட்கணும். அவங்க வயது என்னம்மா? அவங்களுக்கு வந்து 20 ஆகுது. 20. ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்கள்.
வணக்கம் மேம். என்னோட சிஸ்டருக்கு கேட்கணும். சொல்லுங்க. அவங்களுக்கு ரொம்ப இச்சிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. எந்த இடத்துலமா? கையில கால்ல எல்லா இடத்துலயுமே. அதே மாதிரி தலையிலயும் பொடுகு மாதிரி கொட்டிட்டே இருக்கு அவங்களுக்கு. சரிங்க. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அவங்க இந்த தோல் நோய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, எந்த வகையான தோல் நோய் சொன்னாங்களாம்மா? புரியல மேம். எந்த வகையான ஸ்கின் ப்ராப்ளம் சொன்னாங்களா? இது சொரியாசிஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேல்ப்லயும் அவங்களுக்கு இருக்கு. சரி, ஓகேம்மா. அதாவது ஆரம்ப கட்ட நிலையில் பொடுகு மாதிரி ஆரம்பித்து அதை சரியான முறையில் சிகிச்சை எடுக்காமல் இருக்கும் பொழுது அது சோரியாசிஸான பாதிப்பு இருக்கிறத பார்க்க முடியும். இது எளிதில் சரி பண்ணிடலாமா? பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. மாற்று மருத்துவத்தில் இதுக்கு வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை எல்லார்கிட்டையுமே அந்த ஒரு எண்ணம் இருக்குது. நம்முடைய மூலிகை மருந்துகளில் இது சரி பண்ண முடியும். ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்புல நச்சுத்தன்மை, நம்மளுடைய வேர்வைகள் சரியாக வேர்வை துவாரங்கள் வழியாக கழிவுகள் வெளியேறாத பட்சத்தில் கழிவுகள் தங்கி தங்கி அது சரும நோய்களாக நமக்கு மாற ஆரம்பிக்குது. ஸோ நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் எடுத்தாலே இதை சரி பண்ண முடியும். ஸோ வயிறை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணணும். அதாவது குடல் சுத்தம் அப்படிங்கிறது அனைத்து விதமான நோய்களுக்கும் ஒரு முதல் காரணமாக அமையுது. அதாவது குடலில் கழிவுகள் தங்க தங்க நோய்களோட சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ குடல் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குடல் சுத்தம் நம்ம எப்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்ல விஷயம். அதனால தான் முன்னோர்கள் எல்லாமே 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து கொடுத்தாங்க. ஸோ பேதிக்கு மருந்துகள் எடுக்கும் பொழுது உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். இந்த வகையில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம், நீராவி குளியல் கொடுக்குறோம். ஸோ இந்த 2 ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்த பிறகு பிளட் பியூரிஃபிகேஷன் டானிக் கொடுக்குறோம். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் ஒரு 3 to 6 months எடுக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக இந்த சோரியாசிஸை குணப்படுத்த முடியும். மருந்துகள் ஆரம்பித்து ஒரு வாரத்திலே உங்களுக்கு தோலில் அரிப்புகள், தோல் கொட்டுற தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அனைத்தும் மூலிகை சார்ந்த மருந்துகள் மட்டுமே. அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நேரில் போய் சிகிச்சை எடுங்க. இப்பொழுதைக்கு பரங்கிப்பட்டை ஒரு 5 கிராம் பாலில் கலந்து எடுத்துக்கோங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓகே, காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெபி. எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? வேலூர்லேருந்து கூப்பிடுறீங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்ன? 21. 21. உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், என் பேர் ஜெபி. சரிம்மா. சொரியாசிஸ் ப்ராப்ளமா இருக்கு. எங்க இருக்குமா? கை கால் எல்லாம் இருக்கு, உடம்பெல்லாம் இருக்கு. சரி. ரொம்ப எரிச்சலா இருக்கும். எவ்வளோ நாளா இருக்கு? 2 வருஷமா இருக்கு. ஓகே, என்ன ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் எடுத்தீங்கம்மா? இங்கிலீஷ் மெடிசின் எடுத்தேன். சரிங்க. எடுத்த பிறகு உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததா? என்ன எப்படி கண்டினியூஸா எடுத்தீங்களா? இல்ல, கொஞ்ச நாள் எடுக்கும்போது பரவாயில்ல, இது அடுத்த மறுபடியும் வருது. சரிம்மா. நம்ம ஹெர்பல் மெடிசன்ஸ் நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது இதை சரி பண்ணிடலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம 4 தலைமுறைகளாக பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் கொண்டு இந்த சோரியாசிஸ்னால் வரக்கூடிய எல்லா உபாதைகளுக்கும் நம்ம நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சரும நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அசுத்தமான ரத்தம் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. கழிவுகளுடைய தேக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ரத்தம் அசுத்தமாக ஆரம்பிக்கும். ஸோ ரத்தம் அசுத்தமாக ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு சரும நோய்கள் ஏற்படும். இப்போ பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் எடுத்தோம்னா நிச்சயமாக இதை சரி பண்ண முடியும். நம்முடைய மருத்துவமனையில் முதல் சிகிச்சையாக உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைகள் அளிக்கிறோம். ஸோ பாடியை டீடாக்ஸ் பண்ணுறோம். டீடாக்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸின் எலிமினேட் பண்ணக்கூடிய சிகிச்சைகள். ஸோ இது நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயங்களும் மூலிகை சூரணங்கள், மாத்திரைகள், குறிப்பாக மலமிளக்கி சூரணம் கொடுக்குறோம். ஸோ அன்றாடம் தேங்கக்கூடிய கழிவுகளையும் நம்ம அப்பப்போ வெளியேற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நோய் நிலை சீக்கிரமாக ஃபாஸ்ட் ரெக்கவரி கிடைக்கும். ஸோ இது மாதிரி மெடிசன்ஸ் ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணுறது நல்லது.
உங்களுக்கு சிவனார் வேம்பு அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு 3 கிராம் வெந்நீரில் 2 வேளை கலந்து சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கோங்க. திரிபுல சூர்ணம் 5 கிராம் தூங்க போகும்போது எடுத்துக்கணும். இது பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக ஆக்ட் பண்ணும். ஃபார்மலான ஒரு மெடிசன்ஸ் தான். நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணும்போது சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம், உங்க பேருமா? எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? அம்மா, நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். சரி, என் வயசு 26. என் பேரு தடி. ஓகேம்மா, உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்துச்சு. சரிங்க. டாக்டரை பார்த்துருந்தோம். அவங்க நீர் கட்டி மாதிரி இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. சரி. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. சரி. குழந்தை இல்ல, அதுக்காக தான் பாக்குறப்போ இந்த மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா, அதாவது குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பெரும்பாலும் இந்த நீர்க்கட்டி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது நம்மளுடைய வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேப்ப இலை கொழுந்து, அரசு இலை கொழுந்து 2 இலைகளும் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கணும். கொழுந்து வந்து எடுக்கும் பொழுது ப்ரௌன் கலரில் அந்த இலைகள் இருக்கும். ஸோ அந்த 2 இலைகளும் நல்லா மைய அரைச்சிடுங்க. ஒரு கொஞ்சமாக வந்து மஞ்சள் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக 48 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது இந்த நீர்க்கட்டிகள் எல்லாம் இயற்கையாகவே ரப்சர் ஆகி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே மென்சஸ் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சிகிச்சைகள் நீங்கள் ஒரு 3 மாத காலம் எடுங்க. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். நம்மளுடைய மருத்துவமனையிலையும் இந்த நீர்க்கட்டிக்கு சிறப்பான மூலிகை தைலங்கள் வந்து கொடுக்குறோம். இதில் மலை வேப்பிலை, காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு நம்ம தயாரித்து கொடுக்குறோம். ஸோ பெண்களுக்கு இந்த நீர்க்கட்டிகளுக்கு டெய்லி காலையில் 3லிருந்து 5 சொட்டு நீராகாரமில் கலந்து எடுத்துக்க சொல்கிறோம். இதே மருந்தை மென்சஸ் டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அன்னையிலேருந்து ஒரு 3 to 5 days வந்து ஒரு 10 ml to 15 ml கலந்து கொடுக்க சொல்கிறோம். ஸோ இந்த மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது மென்சஸ் வழியாகவே அந்த கட்டிகள் எல்லாமே ரப்சர் ஆகி அப்படியே வந்து உங்களுக்கு மென்சஸ் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து சிறப்பான ஒரு யூட்ரஸில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு வழிமுறையாக அமையும். எப்படி வந்து நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே நம்ம மோஷன் வழியாக பேதிக்கு கொடுத்து கிளியர் பண்ணுறோமோ அதே மாதிரி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே இங்கே நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தைலங்கள் எடுக்கும் பொழுது இந்த பிசிஓடி எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளென்ஸ் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மாதம் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த தைலத்தை ஒரு 3 to 6 months எடுக்கும் பொழுது நமக்கு அந்த கழிவுகள் கம்ப்ளீட்டாக வெளியேறி உங்களுக்கு யூட்ரஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஓவரிசம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் தர்மபுரியிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் மேடம். என்னோட பேர் சோபனா. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? என்னோட கணவருக்காக கேட்கறதுக்கு. அவருடைய வயது என்ன? அவருக்கு 32 வயது ஆகுது. சரி, இப்போ உங்க கேள்வியை கேளுங்கம்மா. டிரைவரா இருக்காரு மேடம் அவரு. சரிங்கம்மா. ரொம்ப கார் டிரைவரா இருக்கிறதால ரொம்ப தூரம் உட்காந்துட்டே போறது டிரைவ் பண்றதால அவருக்கு இடுப்பு எலும்பு தேய்மானமா இருக்கு மேடம். சரி. டாக்டர் ரொம்ப நாளா இடுப்பு வலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். சரி. அப்போ வந்து டிஸ்க் பல்ஜின்னு சொல்றாங்க மேடம். சரி, ஓகேம்மா, கவலைப்படாதீங்க. இதற்கு மருந்துகளே இல்லாமல் நம்மளுடைய மருத்துவமனையில் இலக்கு முறை அப்படிங்கிற சிகிச்சை அளிக்கிறோம். வர்ம சிகிச்சை, பஞ்சகர்மா சிகிச்சையிலே நம்ம சரி பண்ணுறோம். ஒரு சில பிரச்சனைகளுக்கு மெடிசன்ஸ் வித்தவுட் மெடிசன், மருந்துகள் இல்லாமல் சிகிச்சையிலே நம்மளால் சரி பண்ண முடியும். நம்முடைய சித்த மருத்துவத்தில் உள் மருத்துவம் மற்றும் வெளிப்புற சிகிச்சைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறது என்ன, 2 எலும்புகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு மெத்தை மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில காரணத்தினால நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னால, இல்லை வெயிட் அதிகமாக தூக்கியிருப்போம், அடிக்கடி படி ஏறி இறங்கியிருப்போம், இல்லை ரொம்ப ட்ராவல் பண்ணியிருப்போம், இல்லை ஏதாவது அடிபட்டிருக்கோம், உடல் எடை அதிகமாக இருக்கும், ரொம்ப நேரம் நின்றுட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் லைட்டாக வீக்கம் அடைஞ்சு வெளியில் வந்திருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள், தசைகள் எல்லாமே அழுத்தம் ஏற்பட்டு சீரற்ற இரத்த ஓட்டம்னால வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். இதற்கு மூலிகை தைலங்கள் நல்லா அப்ளை பண்ணி அந்த மசில்ஸ் எல்லாமே நல்லா நம்ம ஃப்ரீ பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி, ஏன்னா ஸ்டிஃப்னஸை வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த வலிகள் வந்து குறைஞ்சிரும். அதற்கடுத்து இலக்கு முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த சிகிச்சை முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக இதை சரி பண்ண முடியும். எலும்புகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். எலும்புகள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அதில் எளிதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின்.
ஸோ பாதாம் பிசு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு கல்கண்டு மாதிரி இருக்கும். ஒரு 4லேருந்து 5 துண்டு நைட்டில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. காலையில் பார்க்கும்பொழுது நல்லா ஊறி அது நல்ல ஒரு நுங்கு மாதிரி வரும். ஸோ அதை என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் மோரில் கலந்து அது டெய்லியுமே ஒரு 48 நாட்கள் கொடுத்துட்டே வாங்க. உடல் உஷ்ணம் வந்து குறையும். கால்சியம் சத்துக்கள் இதில் மிகுதியாக இருக்குது. நரம்புகள் ஸ்ட்ரென்தன் ஆகும். நிறைய வந்து உடலுக்கு நன்மையை கொடுக்கும். குறிப்பாக எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ பாதாம் பிசின் அப்படிங்கிறது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது உணவில் அடிக்கடி எடுத்துக்கணும். குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதன் பாடி நல்லா கூலாக வந்து வச்சுக்கும். ஸோ இது ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். நம்மளுடைய மருத்துவமனையில் மருந்துகள் இல்லாமல் இந்த பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்துக்கும் போது சரி பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம், என் பேர் வந்து துர்கா தேவி. எனக்கு வயசு 21 ஆகுது. ஓகேம்மா, உங்கள் கேள்வியை கேட்கலாம் தொடர்ந்து. திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேம். என்னோட கேள்வி வந்து மூக்குல வந்து ரொம்ப மூச்சு விட முடியல மேம். நைட் எல்லாம் ரொம்ப இதா இருக்கு. சரிங்கம்மா, மூக்குலேருந்து நீர் வடியுதா? சதா வளர்ந்த மாதிரி ஃபீல் ஆகுது மேம். ஓகேம்மா, உங்களுக்கு மூக்குலேருந்து நீர் வடிகிற பிரச்சனை இருக்கா? அம்மா நீங்க டிவி பார்க்காதீங்கம்மா. ஓகே, மூக்கு அடைப்பு மட்டும் இருக்கு இல்லையா? ஆமா மேம், ரொம்ப அடைக்குது. சரிம்மா, இதற்கு நான் தூங்கவே முடியல மேம். சரிம்மா, நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருள்கள் வச்சு இதை சரி பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு அருகாமையில் என்னெல்லாம் மூலிகைகள் இருக்கோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு துளசி இலை, நொச்சி இலை, கற்பூரவள்ளி இலை, தும்பை இலை, வேப்ப இலை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு இது நல்லா இந்த இலைகள் போட்டு கொதிக்க வச்சு அந்த வரக்கூடிய அந்த வேப்பர் அந்த வரக்கூடிய ஆவியை வந்து நல்லா பிடிக்கணும். நல்ல ஒரு 15 to 20 minutes வேர்வை வர மாதிரியான வேதி பிடிக்கணும். ஸோ இது வாரத்தில் நீங்கள் 2 நாட்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கு அடுத்து மஞ்சளை வந்து விளக்கில் சுட்டுட்டு அந்த வரக்கூடிய புகையை வந்து நல்லா இன்ஹேல் பண்ணணும், சுவாசிக்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த நாசி துவாரங்கள் இருக்கக்கூடிய கிருமி தொற்றுகள், அந்த பிளாக், இது எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்து திரிகடுகு மாத்திரை அப்படிங்கிறது கிடைக்கும். காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கோங்க. சுக்கு இருக்கு இல்லையா, அது நல்லா இழைச்சி சந்தனம் மாதிரி வரும். தண்ணி விட்டு நல்லா இழைச்சி நெத்தியில் வந்து 10 மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த சிகிச்சைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். அதற்கப்புறம் ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுக்கிறது அவசியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? கேக்குதுமா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம், பிரியா, தூத்துக்குடியில இருந்து மேம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு அத நான் கேக்குறேன். உங்க வயது என்ன? என்னோட 34 மேம். 34. உங்க கேள்வியை கேட்கலாம் தொடர்ந்து. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், என்னோட நேம் பிரியா மேம், தூத்துக்குடியில இருந்து. 4 இயர்ஸா எனக்கு ஆரிய ஃபிராக்சர் இருக்கு மேம். சரிங்க. அது ஒரு சித்தா மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன். பட் அது ஒரு ரேஷியோட தான் போயிட்டு இருக்கு. பட் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல மேம். மார்னிங் எந்திக்கும் போது அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ், இன்னும் நிறைய இஷ்யூஸ் ரெகுலராகவே இருக்கு மேம். சரிம்மா. ப்ளஸ் இது குணப்படுத்தக்கூடிய வியாதியா இல்லை லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா மேம்? நிச்சயமாக குணப்படுத்தக்கூடிய விஷயம்தாம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம பொதுவாகவே நம்ம நோயை கண்டு பயப்படுறோம், என்ன தீர்வுகள் அப்படிங்கிறது தெரியறதில்ல. வேறு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு எல்லாமே நம்ம எடுக்கிறோம். ஆனால் நம்ம அதற்கான ரிசல்ட் என்ன, அதற்கான வழிமுறை என்னங்கிறது தெரியாமல் இருக்கிறது தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் முக்கிய காரணம் கழிவுகளுடைய தேக்கம். இந்த கழிவுகள் தேங்கிறதுனால வாத பித்த கபம் மேலோங்கி இருக்கும். ஸோ இது வாத நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆர்ஏ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்மளுடைய மூலிகை மருந்துகளை சரி பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் முடக்குவாதம்னால பாதிப்பு ஏற்பட்ட வீல் சேரில் வரக்கூடிய நோயாளிகளுக்கு கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து இயல்பாக அவங்க நடந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுக்கலாம். இப்பொழுதைக்கு முடக்கற்றான் கீரை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. குறிப்பாக இந்த வாத நோய், முடக்குவாதமாக இருக்கட்டும், பக்கவாதம், முழங்கால் மூட்டு வலி, எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய மருத்துவமனையில் தங்கி பஞ்சகர்ம சிகிச்சையும் மேற்கொண்டுக்கலாம். நேரில் வந்து சிகிச்சை எடுங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் தமிழ் செல்வி. ஓகே, எந்த ஊர்லேருந்து?
திருவள்ளூர். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க மாமாக்காக பேசணும். என்ன வயது ஆகுதுமா? 45 ஆகுது. 45. உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எங்க மாமாக்கு 45 வயசு ஆச்சு. சரிங்க. அவங்களுக்கு இந்த ஜாயிண்ட்ஸ்ல எல்லாம் ரொம்ப பெயின், ரொம்ப நல்லா ரெட்டிஷ் ஆகி வீக்கம் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சரி. ரொம்ப 2-3 வருஷமா இருந்துச்சு. நார்மலா ஆயில் அந்த மாதிரி தான் போடுவாங்க. ரொம்ப ஒரு வருஷம் தாண்டி தான் தெரியும் அது வந்து முடக்குவாதம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. அது நாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் எடுத்திருக்கோம். ஆயுர்வேதா வேறையும் ட்ரை பண்ணியிருக்கோம். சரி. ஆனா இதுலயுமே அது ஒரு சரியாகவே இல்லை டாக்டர். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு அவங்களுக்கு. சரிம்மா, அதாவது நம்ம ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நிச்சயமாக சரி பண்ணிடலாமா. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். ஃபஸ்ட்டு சிகிச்சையே அதுதான். சர்வ நோயாக இருக்கட்டும், முடக்குவாதமாக இருக்கட்டும், இல்லை உடம்புல வந்து நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை எதுவாக வேணால் இருக்கலாம். ஏன்னா உடம்புல கழிவுகளுடைய தேக்கம் தான் பல நோய்களை நமக்கு வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ கழிவுகளை நம்ம வெளியேற்றிட்டு அதற்கப்புறம் நம்ம மருந்துகள் எடுத்துக்கும்பொழுது நிச்சயமாக குணமாகும். இதுதான் வந்து ரூட் காஸ். அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாதம், அதனால் நமக்கு ஜாயிண்டில் வந்து பாதிப்பு இருக்குது. இதை வெளியேற்றிட்டு நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்போது சரி பண்ணிக்கலாம். வாதத்தை வெளியேற்றுவதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மெடிசன்ஸ் இருக்குது, தெரப்பீஸ் இருக்குது, பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் சரி பண்ணிக்கலாம். இந்த ஆரிய ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர், சிஆர்பி இது எல்லாமே ஹை லெவலில் இருக்கும். ஸோ கழிவுகளை வெளியேற்றும் பொழுதே அவங்களுக்கு வாதம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் ஒரு 3 to 6 months எடுத்த பிறகு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது எல்லாமே நெகட்டிவ் ஆகிடும். அந்த அளவுக்கு மெடிசன்ஸ் இருக்குது, தெரப்பீஸும் இருக்குது. ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் தங்கி ஒரு 15 days பஞ்சகர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது இந்த முடக்குவாதத்தை சரி பண்ணிக்கலாம். சாரணை வேர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் 1-2 தட்டி போட்டு ஒரு 30 ml கஷாயம் மாதிரி பண்ணி சாப்பிட்ட பிறகு காலையிலையும் நைட்டும் 2 வேளையும் கொடுத்துக்கிட்டே வாங்க. அந்த வீக்கங்கள் எல்லாமே நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். முறையான சிகிச்சை முறைகள் நம்மளுடைய மருத்துவமனையில் எடுக்கும்பொழுது நிச்சயமாக சரி பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் செங்கல்பட்டுல இருந்து பிருந்தா பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம். உங்க வயது என்ன? 27 மேம். ஓகே, உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம். பிரெக்னன்ட், ஆக்சுவலி டெலிவரி ஆகி 4.5 months ஆகுது. சரி. ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கு. ஓகே. ஒரு நாளைக்கு செய்யும் போதே கொஞ்சம் ரொம்ப அதிகமா வர மாதிரி இருக்கு. ஒரு கை புல்லுமே இருக்கு. சரிம்மா, அதாவது இது நார்மலான ஒரு விஷயம்தான். கொஞ்சம் உணவில் வந்து கவனம் செலுத்துங்க, வாழ்க்கை முறையை கவனம் செலுத்துங்க. இந்த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். டெலிவரி ஆகும் பொழுது நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட எனர்ஜி லெவல் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் டெலிவரி டைமில். ஸோ அதிகமாக ப்ளீடிங்காக இருக்கும்போது நமக்கு அந்த டெஃபிஷியன்சி, அதாவது விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சினால் நமக்கு முடி கொட்டுது. ஸோ இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரோக்கியமான உணவுகள் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். டெய்லி வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு கலோரிஸ், எனர்ஜி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ டெய்லி வந்து அயன் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கணும், கால்சியம் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கணும். குறிப்பாக மாதுளம் பழம் நீங்கள் ரெகுலராக எடுக்கிறது அவசியம். இன்டர்னல் மெடிசன்ஸ் வந்து எடுக்கும் பொழுது, அதாவது மெடிசன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய விட்டமின்ஸோட லெவல் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான வழிமுறைகள் உணவில் நம்ம கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னாலே இந்த ஹேர் ஃபால் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் ஹேர் க்ரோக்கு நம்ம சிறப்பான ஒரு மாத்திரைகள் வந்து கொடுக்குறோம். இது என்னென்னா சத்து, நம்ம உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இந்த மெடிசன்ஸ் நீங்கள் ஒரு 3 months to 6 months நீங்கள் ரெகுலராக எடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால்க்கு வந்து ஆயில் மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்டர்னல் கேர் கொடுக்கும்பொழுது தான் ஹேர் ஃபால் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் அருகாமையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கேப்சூல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் ஹேர் ஃபால் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? பேர் சுகந்திமா. ஊருக்கு மயிலம் பக்கத்துல மேம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது என்ன? வயது 40 மேம். சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. உடம்பு ஃபுல்லா அந்த எலும்புல பயங்கரமான வலி இருக்குது மேம். சரிங்கம்மா.
ஹெர்பல் லைஃப்ல ஒரு 2 வருஷம் ஹெர்பல் டானிக்கு எடுத்து பார்த்துட்டேன். சரிங்கம்மா. இங்கிலீஷ் மருந்தும் ஒரு 3 வருஷமாவே எடுத்து பார்த்துட்டேன் மேம். ஆனா அந்த வலி நிக்கல மேம். மாத்திரை சாப்பிடும் போது நல்லா இருக்குது. சரிங்க. அதை விட்டுட்டா திரும்ப வலி இருக்குதுமா. நான் டாக்டர் வந்து எலும்பு தேய்மானம்னு சொல்லியிருக்காரு மேம். சரிம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. ஃபஸ்ட்டு பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எலும்புகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும். அதில் உணவில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ ஒரு உடம்பெல்லாம் வலிக்குது, குறிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க எலும்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு. இதற்கு எளிய முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பிரண்டை வந்து துவையல் மாதிரியோ இல்லை பொடி மாதிரியோ பண்ணி டெய்லி உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. பிரண்டை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி ஒரு பிடி சாதத்தில் 1 ஸ்பூன் அந்த பிரண்டை சூரணம், அந்த பிரண்டை பொடியை போட்டு நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே வாங்க. ஸோ அந்த நல்லெண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி பிரண்டை சாப்பிடும்போது எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் போன் வீக்காக இருக்கிறதுனால அது வலிகளாக நமக்கு தெரியுது. அதுக்கடுத்து வாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளும் சிகிச்சை முறைகளும் எடுத்தால்தான் இது பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அருகாமையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செய்து சிகிச்சை எடுங்க, நிச்சயமாக குறையும். நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேரு? நான் ஒசூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். என்னோட பேர் வந்து நந்தினி. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயது என்னம்மா? எனக்கு வயது 30 ஆகுது. உங்க கேள்வியை மட்டும் கேட்கலாம். ஓகே. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. எனக்கு என்னோட பேர் வந்து நந்தினி. சரிங்க. எனக்கு குழந்தையின்மைக்காக தான் கேட்கணும். சொல்லுங்க. எனக்கு ஏஜ் வந்து 30 ஆகுது. சரிங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷமா ஆகுது. இன்னும் எனக்கு குழந்தை பிரச்சனை இருக்குங்க, குழந்தை இல்ல. ஓகேம்மா. இது வரைக்கும் என்ன டெஸ்ட்லாம் எடுத்தீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பிசிஓடி இருக்கான்னு செக் பண்ணோம். சரிங்க. அப்புறம் பிசிஓடி இருக்கு சொன்னாங்க. இப்ப அதுக்காக தான் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்பயும் இன்னும் குழந்தை தங்கல. சரி, நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் மேம், இன்னும் சரியாகல. சரிம்மா. பிசிஓடிக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். மூலிகை மருந்துகளே பிசிஓடியை குணப்படுத்த முடியும். அதே மாதிரி உங்கள் கணவருக்கும் ஏதேனும் உடல் உபாதைகள் இருக்கா, அவருக்கும் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 2 பேரும் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை ஒசூரில் இருக்குது, அங்கே நேரில் போய் சிகிச்சை எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ பெண்கள் அனைவரும் இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் ஷோ பார்த்துருப்பீங்க. உங்களுடைய மனசை வந்து திடமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருங்க. டாக்டர் இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.